முஸ்லீம்கள் அனைவரும் பாடுபடுற சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கிறத பாடுபடுறோம். அந்த பாடுபடும் போது நம்ம சில விஷயங்கள் செயல்படுத்தினா போதுங்கிற கருத்தில் சில வசனங்கள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி வசனங்கள் நம்ம ஃபாலோ பண்ணால் கூட ஒரு 2 வசனமாக இருக்கும், ஒரு 3 வசனமாக இருக்கும், ஒரு 10 வசனமாக இருக்கும். அந்த வசனத்தை எடுத்து நடைமுறைப்படுத்தினா நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம் மறுமையில். அந்த மாதிரி வசனங்கள் பார்த்தீங்கன்னா 6வது சூறாவில் 151 நீங்கள் பார்க்கலாம். வாருங்கள், உங்கள் இறைவன் உங்கள் மீது தடை செய்திருக்கிறது நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் அப்படின்னு நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு எந்த பொருளையும் நீங்கள் இணை வைக்காதீங்க, பெற்றோருக்கு நன்மை செய்யுங்க, வறுமைக்கு பயந்து கொலை செய்யாதீங்க, குழந்தைகளை கொலை செய்யாதீங்க, ஏன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம், வெளிப்படையான ரகசியமான மானக்கேடான காரியங்களை நீங்கள் நெருங்காதீங்க, அல்லாஹ் தடுத்துள்ள எந்த ஒரு ஆத்மாவையும் நியாயமானதற்கு அல்லாமல் கொலை செய்யாதீர்கள், இவற்றை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் உங்களுக்கு இவ்வாறு போதிக்கிறான். அதே மாதிரி 152 அனாதையின் பொருளின் பக்கம் அவன் பிரயாத்தை அடையும் வரும், அவனுக்குரிய வயசு அடையும் வரைக்கும் அழகான முறையில் என்று நீங்கள் நெருங்காதீங்க, அதாவது மோசடி பண்ணாதீங்க, அளவையும் நிறுவையும் நீதத்தை கொண்டு நிரப்பமாக்குங்க, எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்துவதில்லை, நீங்கள் பேசும்போது அதனால் பாதிப்படைவர் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நியாயமாக பேசுங்க, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கொடுத்த உறுதிமொழி நிறைவேற்றுங்க, நீங்கள் நினைவு கூர்ந்து நடந்து கொள்ளும் பொருட்டு அல்லாஹ் எவ்வாறு உங்களுக்கு போதிக்கிறான். இந்த மாதிரி 2 வசனத்தில் அல்லாஹ் ஏராளமான உபதேசங்களை செய்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 17வது சூறாவில் இருக்குது, ஒரு 5-6 வசனம் இருக்குது, அதில் நிறைய உபதேசம் அல்லாஹ் செய்கிறான். இந்த மாதிரி வசனங்களை ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக நடைமுறைப்படுத்தினா அல்லாஹ்வுடைய கொண்டு சொர்க்கம் கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹதீஸ்கள் இருக்குது. இப்போ புகாரியில் பார்த்தீங்கன்னா 7000 சில்லற ஹதீஸ் இருக்குது, முஸ்லீமில் 5000 சில்லற ஹதீஸ் இருக்குது, முஸ்னத் அகமதில் 26,000க்கு மேலே ஹதீஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹதீஸ்களாக இருக்குல்லை, இந்த மாதிரி ஹதீஸ்களில் ஒரு சில ஹதீஸ்களை ஃபாலோ பண்ணால், ஒரு 7 ஹதீஸ் 8 ஹதீஸை நடைமுறைப்படுத்திட்டோம்னா அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சொர்க்கம் கிடைக்கும். இதை அபூதாவூத் இமாம் சொல்கிறாங்க. அபூதாவூத் இமாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பின்வரும் விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. நான் 5 லட்சம் நபி மொழிகளை எழுதி பதிவு செய்துள்ளேன். இது அபூதாவூத் இமாம் சொல்கிறாங்க. 5 லட்சம் ஹதீஸை எழுதி நான் பதிவு பண்ணேன், அதிலிருந்து 4590 நபி மொழியில் தேர்வு செஞ்சேன். சொன்ன அபூதாவூத் நூலில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். 5 லட்சத்திலிருந்து ஏறக்குறைய 4500 ஹதீஸை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேற்படி 4590 நபி மொழியிலிருந்து 4 நபி மொழிகளை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறாரு. இந்த ஏறக்குறைய 5000 ஹதீஸில் 4 ஹதீஸை நான் தேர்வு பண்ணேன் அப்படிங்கிறாரு. அந்த 4 ஹதீஸை அடிப்படையில் செயல்பட்டால் வாழ்க்கையில் ஒரு முஸ்லீம் வாழ்ந்தால் இஸ்லாத்தின்படி வாழ்ந்தவராக அவரை கருதலாம். சொர்க்கம் செல்ல அந்த 4 நபி மொழிகளே போதுமானவை. நம்ம குரானில் சொன்னோம் இல்லைங்க, ஒரு 10-15 வசனம் இருக்குது, அதை எடுத்து ஒழுங்காக கரெக்டாக நடைமுறைப்படுத்தினா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு சொர்க்கம் போயிடலாம். அதை படிச்சுட்டு மாத்திரம் முஸ்லீம் நிற்க மாட்டாங்க, முழு குரானையும் படிப்பாங்க, அது தனி விஷயம். நடைமுறைப்படுத்துறது அத்தனையுமே அந்த வசனங்களில் வருது, அதை தான் சுட்டி காட்டுறோம். அதை தான் அபூதாவூத் இமாம் சொல்கிறாரு. நான் 5 லட்சம் ஹதீஸை எழுதினேன், அதில் 4500 ஹதீஸை அபூதாவூதில் பதிவு பண்ணியிருக்கிறேன், அதில் 4 ஹதீஸை தேர்வு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த 4 ஹதீஸ் என்னங்கிறத சொல்கிறாரு. எண்ணங்களை பொறுத்து எல்லா செயல்களும் அமைகின்றன. இந்த ஒரு ஹதீஸ் சொல்கிறாரு. ஒரு மனிதன் அவசியமற்றதை கைவிடுவது இஸ்லாத்தின் அழகிய பண்புகள் அடங்கும். 2வது செய்தியை சொல்கிறாரு. 3வது, தமக்கு விரும்புவதையே தம் சகோதரருக்கும் விரும்பாதவரை உங்களில் ஒருவர் முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார். 3வது செய்தி சொல்கிறாரு. 4வது சொல்லும்போது, ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது, இந்த 2க்கும் இடையில் சில சந்தேகமான விஷயங்கள் இருக்குது. சந்தேகத்துக்கு இடமானதை கைவிட்டால் தம் மார்க்கத்தை காத்து கொண்டார். மேற்கொண்ட 4 நபி மொழிகளை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்துல் அஜீஸ் தகலவி அவர் பதில் சொல்கிறாரு, அவர் ஒரு செய்தியும் சொல்கிறாரு. ஆனால் இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவாகவே இதே அபூதாவூதில் இருக்குது. எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 செய்தி சொல்கிறார். இங்கே 4ன்னு சொல்கிறாரு, யாராக்குற 5 செய்தியை சொல்கிறாரு. அந்த 5ல் பார்த்தீங்கன்னா இமாம் அபூதாவூத் அவங்ககிட்டருந்து முகமது பின் சாலிக் அல் ஹாஷிமி அவங்க சொல்கிறாங்க, நான் துர்சூஸ் நகரில்
20 ஆண்டுகள் முஸ்னத் நூலை எழுதும் பணியில் ஈடுபட்டிருந்தேன். அதில் 4000 ஹதீஸ்கள் எழுதினேன். பிறகு நன்றாக சிந்தித்தேன். அந்த 4000 ஹதீஸ்களும் பின்வரும் 4 ஹதீஸ்களில் அடங்கியிருப்பதை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 4000 ஹதீஸையை வந்து அந்த 4 ஹதீஸில் வந்து நான் வந்து அடக்கினேன், அதில் உள்ள கருத்துக்கள் வந்து தென்படுது அப்படிங்கிறாரு. முதலாவது அவர் சொல்கிறாரு, இது அபூதாவுத் இமாம் சொன்னது, அனுமதிக்கப்பட்டது ஹலாலும் தெளிவாக இருக்குது, ஹராமும் தெளிவாக இருக்குது. இது ரெண்டுக்கு மேடையில் சில விஷயங்கள் இருக்குது, சில நேரங்களில் வந்து சந்தேகத்துக்கிடமானதும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறப் போகிறேன். அல்லாஹ் தன் மார்க்கத்தை பாதுகாப்பு எல்லையை போட்டு பாதுகாக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேலி அவனால் தடை செய்யப்பட்டவையே. யார் வேலியை சுற்றி கால்நடையை மேய்க்கின்றாரோ அவர் வேலியை கடந்து பயிர்களோடு கலந்துவிட நேரிடும். யார் சந்தேகமானதை வாழ்வில் கலந்து விடுகிறாரோ அவர் விரைவில் எல்லையை கடக்கக்கூடும். ஒரு விஷயம் ஹலால் தெளிவாக இருக்கும், ஹராமும் தெளிவாக இருக்கும், ரெண்டுக்கு இடையில இருக்கும். ஹலால் மாதிரியும் தெரியும், ஹராம் மாதிரியும் தெரியும். இதை விட்டு விலகிக்கணும். இந்த செய்தியோட சாராம்சம் அதுதான். இதை வந்து நோமான் பின் பஷீர் அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரியில் வந்து ஹதீஸ் நம்பர் 52, அதே மாதிரி வந்து 2051, முஸ்லீமில் வந்து 3659, நசையில் 74, பல நூல்கள் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஹதீஸ் அவர் ஆதாரமாக காட்டுறாரு. அதே மாதிரி வந்து 2வது ஹதீஸ் வந்து அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு எண்ணெய் தான் கிடைக்கும். ஆகவே எவரது ஹிஜ்ரத், அதாவது வந்து அவர் அடைய விரும்பும் உலக ஆதாயத்தை அல்லது அவர் மணக்க விரும்பும் பெண்ணை நோக்கமாக கொண்டுள்ளதோ அவரது ஹிஜ்ரத்தின் பலனும் அதுவாகவே இருக்கும். இது உமர்ல சொல்கிறாங்க. இது புகாரில் வந்து ஹதீஸ் நம்பர் 1 புகாரியில். அதே 54, 2529, முஸ்லீமில் 3868, அபூதாவுதில் 1882. ஒரு அமல் செய்கிறோம், புகழுக்காக அந்த அமலை செஞ்சால் புகழ் தான் கிடைக்கும், மறுமையில் கூலி கிடைக்காது. ஒரு அமல் செய்கிறோம், விளம்பரத்துக்காக செய்கிறோம், ஆனால் விளம்பரம் தான் கிடைக்கும், மறுமையில் கூலி கிடைக்காது. அப்போ அமல்கள் எதை வச்சு எதுக்காக நோக்கம் கரெக்டாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய திருப்தியை அடையணும், சொர்க்கத்தை அடையணும், இப்படிங்கிற அடிப்படையில் அமல்கள் செஞ்சோம்னா அதற்குரிய கூலி கிடைக்குங்கிற செய்தி. இதை வந்து 3வது ஹதீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் அல்லாஹ் தூயவன், அந்த ஏற்கனவே நான் வந்து சொன்ன அந்த 4 ஹதீஸில் இது இல்லை செய்தியில், இது வந்து வேறு ஹதீஸ். இது அல்லாஹ் தூயவன், தூய்மையானதை அவன் ஏற்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டவற்றையே இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளையிட்டான் என்று கூறிவிட்டு பின்வரும் 2 வசனங்கள் ஓதி காமிச்சாங்க. தூதர்களே, தூய்மையான பொருளிலிருந்து உண்ணுங்கள், நற்செயலை செய்யுங்கள், நிச்சயமாக நான் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவன். இது 23வது சூறால 51வது வசனம். நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு வழங்கியுள்ள தூய்மையான பொருளிலிருந்து உண்ணுங்கள், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வைத்தான் வணங்குறீங்க அப்படின்னா அவனுக்கு நன்றி பாராட்டுங்க. இது 2வது சூறால 172. பிறகு ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள், அவர் தலைவெறி கோலத்துடன் புலிவடைந்த நிலையிலும் நீண்ட பயணம் மேற்கொள்கிறார். அவர் தம் கரங்களை வானை நோக்கி உயர்த்து என் ரப்பே என்று துவா செய்கிறாரு. ஆனால் அவருடைய உணவு ஹராமாக இருக்குது, அவர் அருந்தும் பானம் ஹராமாக இருக்குது, அவர் அணியும் ஆடை ஹராமாக இருக்குது. இந்த நிலையில் அவருடைய துவா எப்படி ஏற்கப்படும் சொல்லி நபி சொன்னாங்கன்னு சொல்லி இது முஸ்லீம் 1844 திரும்பதி இதில் நூலில் இருக்குது. 4வது செய்தி, ஒரு மனிதர் தமக்கு முக்கியமில்லாத சொல் செயல் ஒன்றை தவிர்ப்பதானது அவரது அழகான இஸ்லாமிய பண்புகளில் அடங்கும். இது அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க. திருமதியில் இருக்குது, இப்னு மாஜாவில் இருக்குது. திருமதியில் வந்து 2239, இப்னு மாஜாவில் 3966. அப்போ யாரோக்குரிய 5 செய்திகளை அவர் சொல்கிறார். அபூதாவுத் இமாம் வந்து 5 செய்திகளை சொல்கிறாரு. அதே மாதிரி இது இல்லாமல் சில செய்திகள் ஒரு 6 செய்தி 7 செய்தி 8 செய்தியை நீங்கள் நம்ம எடுத்து நடைமுறைப்படுத்தினோம்னா அல்லாஹ்வுடைய உதவிக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அதே பார்த்தீங்கன்னா மார்க்கம் அப்படிங்கிறது நலம் நாடுறது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறேன், மார்க்கம் அப்படின்னா நலம் நாடுறது. அப்போ நலம் நாடக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு முஸ்லீம்கிட்ட இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் எல்லா முஸ்லீம்கள் மேலேயும் மனிதர்கள் மேலேயும் நல்லதை நினைக்கிறது, நல்லதை நாடுறது, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது, அவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் வந்து தம்மிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என விரும்புவார். மக்கள் எல்லாம் எங்கே நல்லதும் நடந்துக்கணும், எங்கள்கிட்ட சிரித்த முகத்தில் பேசணும்,
எங்கிட்ட அன்பாக பேசணும், எங்கிட்ட யாரும் கோவப்படக்கூடாது, இப்படி நம்ம நினைக்கிறோம். இப்படி நினைப்பவர் முதலில் அவர் மக்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளட்டும். நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ முதல்ல மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி நடங்க. எங்கிட்ட யாரும் மோசடி பண்ணக்கூடாது, என்னை யாரும் ஏமாற்றக்கூடாது, எங்கிட்ட யாரும் தவறாக நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம் மக்கள்கிட்ட நாம் அப்படி நடக்கணும். யார்கிட்டையும் தவறாக நடக்கக்கூடாது, தவறாதெல்லாம் பேசக்கூடாது, நம்ம கண்ணியக்கூட நடத்தக்கூடாது. இதை நாம் ஃபஸ்ட்டு நடத்தி காட்டணும். இது இப்னு மாஜால 3946 இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஏறக்குறைய ஒரு 7 ஹதீஸ் 8 ஹதீஸ் நம்ம நடைமுறைப்படுத்தினோம்னா அல்லாஹ்வுடைய உதவி கூட சொர்க்கத்தை அடைய முடியும். குரானில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆயத்து, ஒரு 15 ஆயத்து, அதில் அதிகமான உபதேசங்கள் இருக்கும். அதை எடுத்து நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக நம்ம சொர்க்கத்தை அடைய முடியும். அதே மாதிரி ஹதீஸ்களில் ஹதீஸ் 1000 ஹதீஸ் 2000 ஹதீஸ் 10,000 படிக்கிறோம்னு வைங்க, நடைமுறைப்படுத்தவே இல்லை. இதனால் ஏதோ பிரயோஜனம் ஏற்படுமா? எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு 7 ஹதீஸ் 8 ஹதீஸ் படிக்கிறோம், நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னா இதை கொண்டு சொர்க்கத்துக்கு போவோம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக மாறுவதுக்கு நம்ம முயற்சி செய்யணும்.